சூப்பர். நீ தான் இன்னைக்கு என்னோட மாடல். நான் ஆடாம அசையாம நிக்கிறேன், நீ வரை. ம். ம். ஹம். ஹ ஹ. ம். ஆ. முடிஞ்சிடுச்சு. நீ நிஜமா தான் சொல்றியா? சரி சரி, நான் இப்பவே வந்து அது என்னன்னு பாக்குறேன். என்ன கழுத? ஆமா, கழுதுதான். எப்படி இருக்கு? நான் உன்னை என்னதானே வரைய சொன்னேன்? ரெண்டும் ஒண்ணுதானே. அது வந்து நீ சிரிச்சா பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்ப, அதனாலதான் வரைஞ்ச நண்பா. ஒண்ணு பெருசா எடுத்துக்காத. பாருடா, அது பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. பூதலோகத்துல நான் வரைய போற அழகான அற்புதமான ஒரு பெயிண்டிங் பக்கேலாவோட உருவம் தான். என்னை விட மிஞ்ச யாரு இருக்கா சொல்லு? இப்ப என் கைவண்ணத்தை நீ பாரு. இப்ப நான் எப்படி வரையறேன்னு பார்த்து நீயே பயங்கர அதிர்ச்சியாவ. இங்க பாரு, என்னோட போஸ் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து வர. இல்ல இல்ல இல்ல, இது நல்லா இல்ல. உனக்கு சூட்டே ஆகல. வேற போஸ் கொடு. இல்ல இல்ல இல்ல, வேற 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 போஸ் கொடு. இது நல்லாவே இல்ல. என்ன போஸ் கொடுக்கறது? பரவாயில்ல, நீ அங்கே இரு. சரி, ஆனா இன்னும் கொஞ்சம் நீ முன்னாடி வரணும், அப்பதான் சரியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடியா? இன்னும் கொஞ்சம் வா. இப்ப இன்னும் கொஞ்சம் வான்னு சொல்றேன்ல. இது இப்ப பாரு. இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் வா. இது போதுமாடா? போதும் போதும் போதும். இன்னும் ஒரே ஒரு சென்டிமீட்டர். இன்னும் கொஞ்சம். கொஞ்சமா. பாவி. இது முடிஞ்சது. இப்ப இந்த பெயிண்டிங் வந்து பாரு. அட, ரொம்ப அற்புதமா இருக்கு பக்கேலா. வேற லெவல் பண்ணிட்ட. கண்டிப்பா இந்த பெயிண்டிங்க்கு உனக்கு அவார்டே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வரைஞ்சிருக்க. இல்ல இல்ல, உன்னெல்லாம் வரைஞ்சதுக்கு அவார்ட்ல யாராவது கொடுப்பாங்களா என்ன? இல்ல, சாரி பாஸ். பக்கேலா பக்கேலா, ஏன் இப்படி விளையாட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? பாஸ், அது வந்து எங்களை மன்னிச்சிடுங்க. இவன் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டான். இல்ல பாஸ், முதல்ல இவன் தான் இப்படி பண்ணான். இவன் மேலதான் தப்பு. நீ செஞ்சதுதான் தப்பு. அதை ஏன் ஒத்துக்க மாட்டே? முதல்ல என்ன கழுதையா வரைஞ்சது நீதான். அதுக்கு பதிலா நீ ஒண்ணு வரைஞ்சியே. அப்புறம் என்ன? நீ வாய மூடு. நீ வாய மூடு முதல்ல. அமைதியாரே. நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல வாய் மூடுங்க. எப்பா பாரு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்களை விட மாட்டேன். இங்க யாராவது வந்தாங்களாடா தம்பி? நீ அத பாத்தியா? அவங்க ரெண்டு பேரும் அங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க. ஓ, அப்படியா? மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றிடா தம்பி. என் பேர் தம்பி இல்ல, என் பேர் ரோமி. ஒரு நிமிஷம். உன் கண்ணுக்கு நாங்க எல்லாரும் தெரியுறோமா? தெரியுறீங்க. ஏன் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல, உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் உன் கண்ணுக்கு நாங்க தெரிய என்ன ஆரம்பிச்சிட்டோம். அனாவசியமா பேசுறீங்க? நானே ரொம்ப சோகத்துல இருந்துகிட்டு இருக்கேன். அததான் சொல்லுன்னு சொல்றோம். நாங்க அதை தீர்த்து வைப்போம். உன்னோட கஷ்டம் என்னன்னு எங்க கிட்ட சொன்னா போதும். அது உன்னை விட்டு தூரமா போற மாதிரி நாங்க பண்ணிடுவோம். வைதவே, நான் தான் டக்கேலா. அப்புறம் நான் தான் பக்கேலா. அப்புறம் அப்புறம் இவர் தான் எங்களோட பாஸ். பாஸ், பூதம் பாஸ். அப்படின்னா நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியான பூதங்களா? ஆமாமா. சரி, நீ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு எனக்கு ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எக்ஸாம் இருக்கு. ஆனா எனக்கு அந்த சப்ஜெக்ட் புரியவே இல்ல. எல்லாரும் என்ன மக்கு மக்குன்னு திட்டுறாங்க. ஆனா எனக்கு படிப்பும் ஏற மாட்டேங்குது. என்ன பண்றது? இல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னால படிக்க முடியும். ஆனா உங்களால என்ன எப்படி படிக்க வைக்க முடியும்? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம். ஆனா இப்போ என்கிட்ட எந்த புக்ஸும் இல்லையே. அப்புறம் எப்படி என்ன படிக்க வைப்பீங்க? நீ அத பத்தி கவலைப்படாத. புக்ஸ் பத்தியோ வேற எதை பத்தியோ நீ கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ புரிஞ்சு படிச்சா மட்டும் போதும், ஜாலியா இருக்கும். நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து படிச்சா ரொம்பவே ஃபன்னா இருக்கும். அண்ணா, படிக்கும்போது எப்படி ஃபன் வரும்? இதோ இது இருக்குல்ல, இத வச்சு விளையாடவும் செய்யலாம், படிக்கவும் செய்யலாம். சரியா? இப்போ நாம நம்ம விளையாட்ட ஆரம்பிச்சிடலாமா? எஸ் பாஸ். இந்த போர்டு இருக்கே, இத வச்சு தான் நாம எல்லா இடத்துக்கும் போக போறோம். உன்னோட புக்ல இருக்குல்ல, அத பத்திலாம் இத வச்சு நாம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நீ தேடுற ஆன்சர் எந்த லொகேஷன்ல இருக்கோ அங்கே போகலாம். என்ன, நீ ரெடியா? வெயில் அதிகமா இருக்கும்போது இந்த இடத்துக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும். அது தண்ணியால உருவானது, பார்க்க ஒயிட்டா இருக்கும். அப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். ஐஸ் தான சொல்றேன். ஆ? வாவ், இந்த இடத்துக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? ஜியோகிராஃபி லெசன். நீ இது ரொம்ப பிரமாதமா இருக்கு.
அட அவங்கலாம் எஸ்கிமோஸா? சரி வா நம்ம இதுல டிராவல் பண்ணலாமா? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு டீச்சர் இதை பத்தி ரொம்ப நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க வாழ்ற மக்களை எஸ்கிமோஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இங்க இருக்க வீடுகளுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியுமா? இக்லூ. ஹேய், இங்க இருக்கிற டெம்பரேச்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? -45 டிகிரிஸ். இக்லூவோட டெம்பரேச்சர் என்னன்னா 16 டிகிரி. அவ்வளவுதான் இருக்கணும். அப்பதான் நம்ம பனிக்கட்டிகளை வச்சு வீடுகளை உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க. வெரி குட். ஆ, ஏய், ஆ, ஆ. என்னால இந்த குளிர தாங்க முடியல. ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. பனி மனுஷனா மாறிடுவோம் போல இருக்கு. அவ்வளவு குளிருது. சரி, நாம இப்போ ஒரு கேம் விளையாடலாம். நிறைய விலங்குகளுக்கு வாழ்விடமா இந்த இடம் இருக்கு. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த இடம் ரொம்பவே முக்கியமானது. இங்க நிறைய விலங்குகள் இருக்கு. இது ஆப்பிரிக்கா ஜங்கிள். பிரமாதமா சொல்லிட்ட. அப்படின்னா ஆப்பிரிக்காவுக்கு இப்பவே நம்ம போயிடலாம். ஆ? இந்த இடத்துல நிறைய சத்தமா கேக்குது. நீ ஒண்ணும் பயப்படாத. அப்படிலாம் இங்க எதுவும் இல்ல. நாங்க உன்னை பத்திரமா பாத்துக்குவோம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுதான் பாபு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓ ஓ ஓ ஓ. நீ பயப்பட வேண்டாம். இவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நீங்க சொன்னது உண்மைதான். அங்க பாருங்க. இங்க ஜீப்ரா இருக்கு, கொரில்லா இருக்கு, crocodile இருக்கு, சிங்கம் கூட இருக்கு. ஒண்ணும் பயப்பட வேண்டாம். குரங்குகளும் இருக்கும், காண்டாமிருகம், யானைகளும் இருக்கும், அப்புறம் கிரே கலர் பேரட் கூட இருக்கும். வெரி குட். ஓகே, நம்ம அடுத்த கேம் விளையாடலாமா? மக்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது அரசர்கள் எல்லாருமே சேர்ந்து எடுக்கிற முடிவு, மக்களுக்காக போராடுற ஒரு முடிவு. அது அமைதியாவும் இருக்கலாம். பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக அமைதியான வழினா என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு யுத்தம், சண்டை, போர், சமாதான பேச்சு. ரொம்ப சரியான பதில சொல்லியிருக்க. இப்ப நாம அடுத்த இடத்துக்கு போகலாமா? ஆமா, நம்ம இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? இதுதான் நம்ம யுத்த பூமி. இந்த யுத்தம் உருவானதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஒரு பக்கம் ராஜா சூரிய பிரதாப் இருந்தாரு, இன்னொரு பக்கம் ராஜ் சிங் இருந்தாரு. இத பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். சூரிய பிரதாப் அப்புறம் ராஜா ராஜ் சிங், இவங்க 2 பேருக்கு இடையில பெரிய போர் வந்தது. அது மிகப்பெரிய யுத்த களம். இப்பதான் எனக்கு எல்லா ஆன்சரும் தெளிவா புரியுது. அப்படின்னா ஓகே, டம் டம் டம். நாம நம்ம இடத்துக்கு திரும்ப போயிடுவோம். அமைதி, 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 அமைதி. ஒரு நிமிஷம் இருங்க, சண்டை வேண்டாம். அமைதி, அமைதி, அமைதி. நாங்க சொல்றத கேளுங்க. நீங்க எல்லாம் யாரு? யுத்தத்துல அமைதியான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. அது எங்க ராஜாங்கத்துக்கே அவமானம். நீங்க சக்கரவர்த்தி அரசர் விஜய்நாத் தானே? ஆமா, நான் அவரே தான். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது. யுத்தம் நடக்கிறதுனால 2 பக்கமும் உயிரிழப்பு நடக்குது. ஆனா அமைதியா பேச்சுவார்த்தை நடத்தினா எல்லாரும் நல்லா இருக்கலாம். யாரும் உயிரிழக்க மாட்டாங்க, சந்தோஷமாவும் இருக்கலாம்.
ஆனா எதுக்காக நாங்க சண்டை போடக்கூடாது? அன்பா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே அன்பா இருந்தாதான் நம்ம கஷ்டப்படும் போது யாராச்சும் நம்மளுக்கு வந்து உதவுவாங்க. சண்டை போடுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது எதுவுமே இல்ல. அத புரிஞ்சுக்கோங்க ராஜா. 2 பேரும் அமைதியா போனா எல்லாருக்கும் நல்லது. ரொம்ப அருமையா சொன்ன தம்பி. பாத்தீங்களா, அந்த குழந்தைக்கு இருக்க பொறுமை நமக்கு இருந்திருக்கலாம். இருந்திருந்தா இவ்ளோ சண்டைகள் வந்திருக்காது இல்லையா? ஆ, ஆ. பாஸ், நாம இங்க யுத்தத்தையே நடக்க விடாம தடுத்துட்டோம். அப்படின்னா நாம வந்த வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். வாங்க கிளம்பலாம். நேத்து முழுக்க நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். நிறைய இடங்களுக்கு போனேன். டக்கேலா பக்கேலா எனக்கு நல்லாவே உதவி பண்ணாங்க. ஆனா நான் இப்ப ஆன்சர் எப்படி எழுத போறேன்? ஆ ம் அட, இது எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் நல்லாவே தெரியும். சூப்பர், இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. ரொம்ப ஜாலியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் டக்கேலா பக்கேலாக்கும் பூதம் பாசுக்கும் நன்றி சொல்லணும். ஹே ஹிப்பி, ஹே நான் நிச்சயமா நல்ல மார்க் வாங்குவேன் நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே நீ எக்ஸாம்ஸ் நினைச்சு பயப்படுவியா? இல்ல, இன்னைக்கு எக்ஸாம் எழுதும்போது உனக்கு டென்ஷனா இருந்ததா இல்ல ஜாலியா இருந்ததா? இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. படிப்பை ஒரு பெரிய விஷயமா பார்க்க கூடாது. நாம எதுவும் மறந்து போயிடுவோம்னு இப்பயும் நினைக்கவே கூடாது. ரொம்ப நன்றி பூதம் பாஸ். ரொம்ப நன்றி தக்கேலா பக்கேலா. நீங்க தான் என்னோட உண்மையான நண்பர்கள். ஆமா ஆனா நாங்க பூத நண்பர்கள்.